அப்படிங்கிறதுக்காக சில பேர் சொல்லுவாங்க, மந்திரங்களை உறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உறக்க சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மந்திர சொற்கள் நம்முடைய காதிலே விழுந்துக்கிட்டே இருக்கும். நாம் அதை கேட்டுக்கிட்டே நம்முடைய செயல்களில் ஈடுபட்டு இருக்கும்போது மனம் ஒன்றி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மந்திரத்தை எதுக்கு இப்படி சத்தம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க, மந்திரத்தை மெதுவாக சொல்லுங்க, உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மந்திரங்களை நமக்கு நாமே சொல்லி கொண்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கண்கள் தானாகவே முடிக்கும், மனசு வேற ஒரு இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளுக்குள்ளார சொல்லி கொண்டிருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்ந்து விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, மந்திரங்களை சொல்லுவதை, மனசு சொல்கிறத காது கேட்குற மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு பயிற்சியை நாம் பண்ணும்போது அந்த மந்திரங்கள் கவனச்சிதறல் ஏற்படாமல் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை நம்முடைய காது கேட்டுக்கொண்டே இருக்கும். மனசு உச்சரிப்பதை நாம் கற்பனையில் பார்த்து கொண்டே இருப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மந்திரங்கள் மிகவும் சக்தி பெற்றவைகளாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் மந்திரங்களை போய் பெரியவங்க கிட்ட வாங்கி கொண்டு வருவார்கள். அந்த மாதிரி எல்லாருக்கும் வாய்க்காது. குருவிடத்திலே உபதேசம் பெறுவது அப்படின்னு இருக்கு. அந்த உபதேசம் பெறும்போது அவர்கள் இந்த மந்திரங்களை நமக்கு கற்றுத்தருவார்கள். அதை நாம் சொல்லணும். ராமானுஜர் கதையில் கூட ராமானுஜர் எவ்வளவு காலம் அலைந்து திரிந்து அதன் பிறகு அந்த மந்திரத்தை எட்டெழுத்து மந்திரத்தை கற்றுக்கொண்டு வருகிறார். அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு அவருக்கு அந்த மந்திரம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு சொல்கிறார். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, அதை கற்றுக்கொண்டு ஒரு மதில் மீது ஏறி நின்று கொண்டு மக்கள் எல்லோரையும் தன்னிடத்திலே வரவழைத்து அந்த மந்திரத்தை சொல்கிறார். அப்போ அவருக்கு மந்திரத்தை உபதேசித்த குரு கேட்குறாரு, நான் இதை சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய் அப்படின்னு நான் சொன்ன பிறகு நீ இதை ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராமானுஜர் சொல்கிறாரு, நான் நரகத்துக்கு ஒரு ஆள் போனால் பரவாயில்லை, இதை கேட்கக்கூடிய மற்ற எல்லோரும் வைகுண்டம் போவாங்கல்ல, அதனாலே மற்றவர்களுக்காக நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் என்று சொன்னாராம். அந்த மாதிரி மந்திரம் என்று சொல்லுவது மிக மகத்தான ஒரு சக்தியை தன்னகத்தை கொண்டது. அதனால் இயற்கையிலேயே நமக்கு சொல்லித்தருவதற்கு ஆள் கிடைக்கவில்லை என்றால், குருமார்கள் அமையவில்லை என்றால் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகம் தோன்றும்போது தோன்றிய ஒரே மந்திரம் ஓம் என்று சொல்லுவது. இந்த உந்தி கமலத்திலே இருந்து எழக்கூடிய அந்த ஒலி அப்படியே போய் உச்சந்தலை வரைக்கும் போயிட்டு மீண்டும் என்று அந்த ஒடுக்கத்திலே அது அடங்கிவிடும். அந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து நாம் உச்சரித்து கொண்டு இருப்போமே ஆனால் அதுவே நமக்கு மிகச்சிறந்த ஆற்றலை கொடுக்கும். அதனால் ஓம் என்று சொல்லுவது மிக உகந்தது. அதனால தான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கே ஓம் என்ற மந்திரத்தை உபதேசித்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் மந்திரங்களை நாம் மனதிற்குள்ளே சொல்லும்போது நம்முடைய காது கேட்பது போல நாம் கற்பனை செய்து கொண்டு உச்சரிக்க ஆரம்பித்தால் நம்முடைய உடலுக்குள்ளாகவே ஒரு சக்தி மேலெழும்பி தோன்றும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். சரிங்களா? வணக்கம், நன்றி, வாழ்க.